வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடினியம் கட்டிங்ஸில் நான் கிராஃப்டிங் பண்ணி அது நல்ல சக்ஸஸ் ஆனதை உங்களோட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த கட்டிங்ஸை நான் ரீபார்ட் பண்ணும்போது அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. இன்றைக்கி நான் அந்த கட்டிங்ஸை ரீபார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதை நம்ம வெளியில் எடுத்து பார்க்கும்போது அதில் வேர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் கடந்த 2 மாத காலமாகவே சரியாக வீடியோ போடுறதில்லைங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியலை. இனி தொடர்ந்து வீடியோ போடலான்ட்டு இருக்கிறேன். இதுவரை ஆதரவு கொடுத்துட்டு வந்த உறவுகள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த கட்டிங்ஸை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. நான் அதுக்கு ஒரு பாட்டில் மண் கலவை கூட ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. நம்ம வழக்கமாக என்ன அடினியமுக்கு மண் கலவை சேர்த்துக்கிறோமோ அதே மண் கலவை தான். அதில் நான் தண்ணி கூட ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கட்டிங்ஸை நம்ம முதல்ல வெளியில் எடுத்துக்கலாம். இந்த கட்டிங்ஸை நான் வெளியில் எடுத்துருக்குறேங்க. ஆனால் இதில் வேர்கள் வளர்ந்த மாதிரியே தெரியல. இதை நம்ம மண்ணில் அலசிட்டு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இப்போ தான் வேர்களே நமக்கு உருவாகவே ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இன்னும் நல்ல வேர்கள் கூட வெளியில் வரலை. கிட்டத்தட்ட இது 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இன்னுமே வேர்கள் சரியாக வரலை. இது நான் வச்சுருந்த அந்த தொட்டியோட மண் கலவை ரொம்ப ஒரு மாதிரி செம்மண் கலந்த மாதிரியான ஒரு மண் கலவை. அதனால் கூட வராமல் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், நமக்கு வேர்கள் சரியாக வரலைன்னா கூட கிராஃப்டிங் ஏரியா எவ்வளோ அழகாக தழைச்சி வந்திருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இந்த தொட்டியில் நம்ம மண் கலவை எடுத்துருக்குறோங்க. நான் ஏன் இந்த மாதிரி சின்ன பாட்டில் எடுத்துருக்குறேன்னா, இது ஒரு சின்ன ஒரு கிளை தாங்க. அதனால் இதுவே போதும். ஏன்னா இதில் கேடக்ஸ் எதுவும் இல்லாதனால நம்ம அகலமான பாட்டு அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இதில் நான் நட்டு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதில் நட்டு வச்சுட்டேங்க. இது 1 வாரத்துக்கு நம்ம வழக்கம் போல் தான் எல்லா அடினியம் செடிகளும் எப்படி நம்ம 1 வாரம் நிழலில் வச்சுருக்குறோமோ அதே மாதிரி நிழலில் வச்சுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. 1 வாரம் கழித்து வெயில் எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 2 செடி தாங்க நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணது. இந்த 2 செடியில் ஒரு கிளை தான் நான் இப்போ கட்டிங்ஸில் வச்சு நான் கிராஃப்டிங் பண்ணது. சரியாக எந்த கலர் அப்படிங்கிறது தெரியல. நம்ம பூக்கும்போது பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு எல்லோ கலர் பூ தாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இது பூத்து நாளாயிட்டும் போது இது லைட் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இது நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ரீபார்ட் பண்ணும்போது 2 கிளைகள் மட்டும்தாங்க இருந்தது. இப்போ நான் அதை வெட்டி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், இதில் 3 கிளை இருக்குது. இந்த கிளையில் 2 கிளைகள் உருவாகி இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த செடியுமே ஒரே ஒரு கிளை தான் இருந்தது. இப்போ வெட்டி விட்டதுக்கப்புறமா இதில் 3 கிளைகள் இருக்குது பாருங்கள். இந்த 2 செடியில் ஏதோ ஒரு செடியோட கிளை தான் நம்ம அதில் வச்சு கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறோம். என்ன கலர் அப்படிங்கிறத அது பூக்கள் வைக்கும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம அடினியம் செடிகளை இது மாதிரி கிளைகள் கட் பண்ணி வளர்க்கும்போது நமக்கு நிறைய கிளைகள் வைக்கும்போது நிறைய பூக்களும் கொடுக்குங்க. இதில் பாருங்கள், நம்ம அப்ரூவ் பண்ணி வச்ச அடினியம் செடிகளில் பூக்கள் பூத்துட்ருக்குது பாருங்கள். இந்த செடி பாருங்கள், அப்ரூவ் பண்ணி ஒரு 2 மாதம் கிட்டே இருக்குங்க. அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பூக்கள் வச்சுருக்குன்னு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிங்கிள் பெட்டல் தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த செடி நான் அப்ரூவ் பண்ணி 6 மாதம் கிட்டே இருக்குங்க. நான் அந்த வேர்களை காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு வேர்கள் சுருங்கி இருக்குதுன்னு பாருங்கள். இருந்தாலுமே இது பூ வச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வேர்கள் சுருங்கி இருந்தாலுமே இதில் மொட்டுகள் வச்சு பூக்கள் வச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் பூக்கள் சாஞ்சிருக்குது பாருங்கள். அந்த தண்ணி இல்லாதால் அது மாதிரி சாஞ்சிருக்குதுங்க. இதெல்லாம் நான் ரீபார்ட் பண்ணணும். இந்த செடி நான் அப்ரூவ் பண்ணி ஒரு 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இதில் பாருங்கள் அழகாக ஒரு பர்பிள் பூ வச்சுருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பர்பிள் கலரு. இது உள்ளே பாருங்கள், அந்த ஒரு ஆப்பிள் க்ரீன் கலரில் ஓரங்களில் ஒரு டார்க் கலர் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இந்த பர்பிள் நான் நிறைய செடிகளில் கிராஃப்டிங் பண்ணி நிறைய உறவுகளுக்கும் நான் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மொட்டுகள் வச்சு வந்ததுங்க. அடினியம் செடியில் இந்த மாதிரியான அதிசயங்கள் நிறைய நடக்கும். அதே மாதிரி தாங்க இதில் வேர்கள் வரலைன்னா கூட எவ்வளோ அழகாக நமக்கு கிராஃப்டிங் போர்ஷன் தழைச்சி வந்திருக்குதுன்னு பாருங்கள்.
இது நான் ஏன் முக்கியமாக நான் இந்த வீடியோவில் இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் அப்ரூவ் பண்ணி அதில் நான் கிராஃப்டிங் பண்ணி வீடியோ போட்டப்போ நிறைய பேர் வந்து கேட்டிங்க, அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கிராஃப்டிங் பண்ணால் அதில் நல்லா சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி. நமக்கு அது மாதிரி சக்ஸஸும் ஆகியிருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம அப்ரூவ் பண்ணி போட்டதுக்கப்புறமும் கூட பாருங்கள், அதுக்கப்புறமா தான் நமக்கு இலைகள் வச்சு மொட்டு வச்சு பூக்கவே ஆரம்பிக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணி நம்ம கிராஃப்டிங் பண்ணால் கூட நமக்கு நல்ல சக்ஸஸ் வருங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.